சாமி கும்பிடும் பொழுது நேரடியாக தரையில் அமரக்கூடாது என்று சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன? இதுல சாமி கும்பிடும் பொழுது அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் எடுக்கிறேன். ஏன்னா சாமி கும்பிடுறது எப்படி வேணா கும்பிடலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம உட்காந்து சாதாரணமா இப்போ ஒரு கோவிலுக்கு போறோன்னே வச்சுக்கோமே, கோவிலுக்கு போற இடத்துல கோவில்ல சுவாமி அபிஷேகம் நடக்கிறது, இல்ல சுவாமிக்கு அலங்காரம் நடக்கிறது, எல்லாரும் உட்காருங்கன்னு சொன்னா அங்க நம்ம மனையா தேடின்னு இருப்போம். அப்படியே வெறுந்தரையில தானே உட்காடுறோம். அங்க போய் வெறுந்தரையில அமரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. அங்க சாமி கீழே தரையில உட்கார்ந்துட்டு தானே நம்ம சுவாமியோட அபிஷேகத்தை எல்லாம் தரிசனம் பண்றோம் இல்லையா? எதற்கு சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், நாம் அந்த பூஜையை நாமே செய்கிறோம் எனும் பொழுதும், அல்லது ஒரு ஜபத்தினை செய்கிறோம் எனும் பொழுதும், ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்து ஒரு ஜபம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதற்கு கண்டிப்பாக ஆசனம் என்பது தேவை என்பதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். ஆசனம் அப்படின்னு வரும்போது அந்த மரத்தாலான ஆசனம், அது மரப்பலகையாக இருக்கலாம், மணப்பலகைன்னு சொல்றோம் இல்லையா? அதனாலதான் எல்லார் வீட்லயுமே இந்த மணப்பலகை என்பதை அவசியம் வைத்திருப்பார்கள். சின்னதா ஒரு மணப்பலகையாச்சும் எல்லார் வீட்லயுமே அந்த நாள்ல இருக்கும். இன்றைக்கும் இருக்கிறது, கிராமப்புறங்களிலே இருக்கிறது. நகர்ப்புறங்களிலே இந்த மணப்பலகையை வைத்திருப்பதை மறந்து போய்விட்டார்கள். நிச்சயமாக எல்லோருடைய இல்லத்திலேயே மணப்பலகை என்பது அவசியம்.